வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். சென்னையில் மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் பாணியில் மற்றொரு மோசடி மன்னன் கைதாகி இருக்கிறார். ரஷ்யாவில் இருந்து 2000 கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டை பெற்றுத் தருவதாக கூறி சென்னையை சேர்ந்த தொழிலதிபர்களிடம் 7 கோடி ரூபாயை சுருட்டியுள்ளார். 5 தொழிலதிபர்களிடம் சுமார் 50 கோடி ரூபாய் வரை சுருட்டியதாக கூறப்படும் மோசடி மன்னன் கூட்டாளிகளுடன் சிக்கியது எப்படி? தெலுங்கானாவில் ஸ்டேட் வங்கி கிளையின் லாக்கரை உடைத்து 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 கிலோ தங்க நகைகளை கொள்ளை கும்பல் அள்ளிச் சென்றுள்ளது. இரவு காவலர் இல்லாததை பயன்படுத்தி கொள்ளையடித்த கும்பல் சிக்குமா? நீடாமங்கலம் அருகே தாலி தோஷம் உள்ளதாகவும் வீட்டில் செய்வினை உள்ளதாகவும் கூறி 10 சவரன் நகையை திருடிச் சென்ற போலி சாமியாரை போலீசார் தேடி வருகின்றனர். நகைகளுக்கு பதில் ஜல்லிக்கற்களை துணியில் கட்டி கொடுத்துவிட்டு தப்பியவர் சிக்குவாரா? பட்டுக்கோட்டை அருகே 11ஆம் வகுப்பு தமிழ் பாட ஆசிரியை பள்ளியில் புகுந்து கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு தலை காதல் விவகாரத்தில் கொலை நடந்ததா? கடன் செயலிகள் மூலம் கடன் கொடுத்து மிரட்டி பணம் பறித்த வழக்கில் சீன நாட்டவர் 2வரை திருச்சியில் அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. அவர்களை காவலில் எடுத்து விசாரித்த நிலையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கிரிப்டோ கரன்சிகளாக இந்தியாவுக்குள் பணத்தை கொண்டு வந்து கடன் கொடுத்து மீண்டும் கிரிப்டோ கரன்சிகளாக சீனாவுக்கு பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரியை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 88 லட்சம் ரூபாய் பறித்த கும்பலை சேர்ந்த ஒருவர் அஸ்ஸாமில் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடி பணம் ஒரே நாளில் 178 வங்கிக் கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் பறிபோன பணம் மீட்கப்படுமா? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.